ஆஃபீஸ்ல இருக்க எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வச்சு ஆர்ம் ரெஸ்லிங் விளையாடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பைப்ல கூட விளையாடுது, அடுத்த நிமிஷமே அவங்களை தோக்கடிச்சிடுறாங்க. என்னடா நீ புள்ள கிட்ட போய் தோத்துருக்க அப்படின்னு எல்லாரும் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஒத்துறா நான் விளையாடுறேன் அப்படின்னு அந்த பைப்ல வந்து விளையாடுறான். மாறி 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 அந்த ஆஃபீஸ்ல இருக்க எல்லா பைப்லையும் தோத்துறாங்க. அடுத்த நாள் இவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க. யாருமே இவங்க கிட்ட நாமளா பேசல, எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த மேனேஜர் கூப்பிட்டு பேசுறாங்க. உன்னையாவது அந்த ஆர்ம் ரெஸ்லிங்லாம் போட சொன்னது, நீ அவங்க கிட்ட நீ வீக்கான பர்சன், நீ ஒரு தத்தி, நீ ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணு, அப்பதான் நான் உனக்கு இங்க சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. டே இவங்க கிட்ட நான் அப்புறம் நிரூபிக்கிறது அப்படின்னு வேணும் ஜெராக்ஸ் மிஷின் ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி காமிச்சுக்கிறாங்க. டேபிள்லாம் தூக்க முடியாது சார், ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்லாம் கூப்பிட்டு தன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே மேனேஜர் கூப்பிட்டு இப்பதான் நீ பர்ஃபெக்டா வேலை பார்த்திருக்கேன், உனக்காகவே நான் ஒரு வேலை வச்சிருக்கேன், இன்னைக்கு வரப்போ ஒரு பிரசன்டேஷனை நீ தான் பண்ணும், உன்னை விட்டு வேற யாரும் நல்லா பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் ஏன் சார் பண்ணோம், அதான் உங்க ஆஃபீஸ்ல நிறைய பசங்க இருக்காங்களே அவங்கள பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இவங்க பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.